மது மது நான் கூட குளிக்கிறேன்டா. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? ஒண்ணும் வராதுடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சட்டை எடுத்து கொடு. எதுக்கு? சோப் போட. மஞ்சு அப்படியே அந்த சோப்பையும் எடுத்து கொடு ப்ளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி அதையும் துவைச்சிடுறேன். உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ ட்ரெஸ் கழட்டுறதா? மூஞ்சி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வேற வழி சொல்றான்னா. டவலை கட்டிட்டு ட்ரெஸ்ஸ கூட. எப்படி டவலை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறியா? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி என் சட்டையை நான் புடிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சுக்கோ. சரி. மது என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன்? மஞ்சு உன்னை குளிக்க வேணாம்னு சொன்னா இல்லையா? ஏன் இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். மஞ்சு மஞ்சு கமா இப்படி வா. குற்றாலத்துல குளிச்சா நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். குற்றாலத்தில் கும்மாளமோ? அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணாம்? அவ சட்டைய கழட்டுடா. என்னது? சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு சந்தி. ஐயோ மது, டவர் டவர் மது, திரும்பி பார்க்காம குடுற, அப்படியே குடு. மது வா மது, போய் குளிக்கலாம். நான் வர மாட்டேன். மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் இல்ல மது, நான் டைட்டா உன்னை நான் நம்ப மாட்டேன். மது மஞ்சு குளிச்சது போதும், வா. ஐயோ மஞ்சு இத பாத்தியா? ஐயோ நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய் வைக்கலாம். சரி வா. மது நோட்டில காஞ்சி போச்சு, எடுத்து பாக்கெட்ல போட்டு இந்தா. என் டிராயர் இன்னும் காயலையே, அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும். நீ போய் இந்த டவலை கொண்டா. இந்தா. மஞ்சு உன் நகையெல்லாம் இருக்கே? வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி சரி, நோட்டெல்லாம் எடுத்து போடு. அதை எடு. அவர் தட்டு தட்டிக்கிறேன். ஐயோ அப்புறம் தட்டிக்கடா, அங்க அவ்வளவு பெரிய தட்டு இருக்குடா, அங்க தட்டா சொல்ல. என்ன சீனே, அந்த அறிவுகிட்ட ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அந்த பையனோட ஒரு சின்ன மூட்டை இருக்கு, அதை அடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு 2 ரூபா தரேன். அந்த மூட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தா நீ 2 ரூபா தர. நீ பெரிய ஆள்பா. 3 ரூபா கொடுக்கடா. போப்பா, அது ரொம்ப ரிஸ்கான வேலை. 4 ரூபா தரேன்டா. சரி, அந்த மூட்டையில என்ன இருக்கு? அப்புறம் காட்டாண்டா, முதல்ல மூட்டையை அடிச்சுட்டு வாடா. போடா டே, போடா போடா. மஞ்சு சோப்பங்க. தோ சொல்லமா? இரு, உன் நகைங்கெல்லாம் போர் மது, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி.
போகட்டும். அதுக்காக நீ துன்பப்பட வேண்டாம். மஞ்சு, பணத்தை மட்டும் நான் பறி கொடுக்கல மஞ்சு, உன் நகையை சேர்த்து பறி கொடுத்துட்டேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நகை முக்கியம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். அந்த ரவுடி பையனோட நீ இவ்வளவு தூரம் போராடி இருக்க வேண்டாம். மது, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? மஞ்சு, நாம இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனிமே என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. என்ன செய்யறது? இந்த ஊர் விட்டே போயிடுவோம். இந்த சில்லற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே. மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? அவர் நிச்சயமா செய்வாரு. அவன்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீ இங்கே இரு. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவன்கிட்ட கையேந்திரது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே. மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போணும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு. என்னங்க வேணும்? இந்த பொட்டியில இருக்கணும். நான் தூக்கிட்டு வரேங்க. எவ்வளவு கேக்குற? எவ்வளவு கொடுத்தாலும் சரி. 2 ரூபா. 3 பெட்டிக்கு தானே 2 ரூபா. அப்புறம் தயார் பண்ணாதப்பா. இல்லைங்க. இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போட்டுக்கிறா. நான் போகலாங்களா? வைத்தி பசிக்குதுடா, ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு. பையா, உன் பேர் என்ன சொன்ன? மது. மது, நல்ல பேர். மது, ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்கு. கடைக்கு போக வேண்டியிருக்கோம். கூட 2 வாங்கிக்கோ. சரிங்க. இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்குமோ பிடிச்சிக்கலாம். வாங்கிட்டு வா. பணத்தை கொடுத்தானப்பா. இதுல ஒன்னும் குறைச்சு இல்ல. மஞ்சு, 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 மஞ்சு. என்ன மஞ்சு அப்படி பாக்குற? நான் ஒரு தப்பு செய்யல. என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க, சிவப்பா இருந்தது. அது பேரு அதுதான். என்ன குடிக்க சொன்னாங்க, குடிச்சேன். இத பத்தியா? மது, ஏது இந்த பணம்? இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு மரியாதையா கூப்பிடவே தெரியாதா? என் பேர் மது. ஐயா மது, உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். தந்தி வந்திருக்குது, இதை இங்கிலீஷ்ல அடிச்சு அமிச்சுட்டான். சார், கொஞ்சம் தயவு செய்து படிச்சு சொல்றீங்களா? சார், நீ மதுன்னா கூட கோச்சுப்பீங்க. மதுர். My daughter arrived home already. Sorry for the inconvenience. கோபால்சாமி. கோபாலசாமி தான் அடிச்சிருப்பான். எந்த ரயில்ல வரானா பையோடவா? இல்லைங்க, பொண்ணு ஏற்கனவே வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு, உங்க சிரமத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு கோபால்சாமி தந்தி அடிச்சிருக்காரு. புடிங்க. அப்ப அந்த பொண்ணு ஊர்ல 1000 பொண்ணு இருக்கும், அத பத்தி நமக்கு என்ன கவலை? டாய், ஒரு டீ போடுறா. முதலாளி, ஒரு சோடா கூட சொல்லுங்க. அடையாண்டா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன், என்கிட்ட கிண்டல் பண்றான் குண்டா. ஒரே ஒரு சோடா? ஏண்டா, இந்த உடம்புக்கு ஒரு சோடா எப்படா போதும்? போறாதுதான். என்ன பண்றது? பணம் வேண்டாம். நான் விரும்ப சொல்ல முதலாளி, 25 ரூபா பந்தயம் கட்டுங்க. ஒரே மூச்சுல 25 சோடா குடிச்சு காட்டுறேன். அச்சி, பணத்தை பத்தி என்கிட்ட பேசாத, கெட்ட கோவம் வரும். ஏற்கனவே கோவை கோபால் கிட்ட தந்தி மூலமா நான் எவ்வளவோ பணம் விட்டு இருக்கேன். சரி வேண்டாம், நான் 25 ரூபா பந்தயம் கட்டுறேன். என்ன விட அதிகமா சோடா குடிக்க ஆள் இருக்கா? பண்ணாங்க பாப்போம். ஆல்ரெடி நீயா பேசுறேன்? நீ பேசக்கூடாது. உன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் என்கிட்ட வம்பு கூடாதே. நான் உங்ககிட்ட பேசல, அவர் ஏதோ பந்தயம் போட்டாரே, அதுக்கு ஆல்ரெடி என்ன? என் கூட சோடா குடிக்கிற பஞ்சத்துக்கு நீ வர போறியா? அதானே. நான் இல்ல மது.
இவரும் வர போறாரு. மஞ்சு என்னது? மது, நீ மனசு வச்சா 25 ரூபாய் கொஞ்ச நேரத்துல சம்பாதிக்கலாம். அவரை விட ஒரு சோடா ஜாஸ்தி குடிச்சா போறோம். ஐயோ மஞ்சு, என்னால முடியாது. யுவர் மேனேஜ் முடியும். ஏண்டா குண்டா, அந்த சின்ன பையனை பார்த்து ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் முடிக்கணும்? அந்த பையல உள்ளங்களை வச்சு ஜீப்பு மாதிரி ஊதுற மாட்டேன். மஞ்சு கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டி ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட. அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்ட கூடாதா? முடியாது. முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். ஆ? கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 1150, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. குடுக்கறா பையா, 2 கிரேட் சோடா கொண்டா, பாத்துறேன். ஒண்ணு குடி மது, ரொம்ப ஈஸி. குடை இந்த 2 குடை கமான் மது, கமான். 3 குடி குடி கமான் மது. குடி 3 வருதா? அப்ப ரேடியோ போய்டா. ரெடி பண்ணவா? குடி மது. குடிடா. குடி குடி குடி. கொஞ்சம் குடி. பல்லுங்க பல்லுங்க. 11 குடிச்சிடு குண்டா. கப்ப கப்பன் குடிடா. கட்ட 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 கட்ட. 12 கமான் மது, குடி ப்ளீஸ். குடிச்சிடு, குடிச்சிடு மது. குடிக்கிறேன். 13 13 தான்டா. டேய், 13 ரொம்ப கெட்ட நம்பர்டா. அதை தாண்டிட்டா அதுக்கப்புறம் ஸ்பீடா போயிடலாம். சீக்கிரமா குடிடா ராஜா. ராஜா ஐசலுக்கியா ஆ? 14. ஐயோ, உன்னை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. குடிடா. என்ன வேடிக்கை பாக்குற? இது போச்சுடா. குடிடா குடிடா. ஐயோ, கீழே ஒழுவுது. பசங்க பார்க்க போறாங்க. தள்ளு, உள்ள தள்ளு. இதையாடா கெட்டிமா பிடிச்சிருக்கல? இதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சே. இதுல வர்ற பாட்டெல்லாம் நம்ம தான் பாதி பாதி கேட்க போறோம். அப்பா 13 முடிச்சுட்டா குண்ட. இனிமே உனக்கு கண்டமே கிடையாதுடா. இந்த 14. இன்னும் எவ்வளவு குடிக்கணும்? டேய், அவன் எவ்வளவு குடிக்கிறானோ அதுக்கு மேல ஒன்ன குடிக்கணும். அதுதான்டா போட்டி. அவ எத்தனாவது? அவன் எத்தனாவது படிச்சிருக்கான்னு அவங்க அப்பா அம்மாவை கேட்டாதான்டா தெரியும். முதலாளி, எத்தனாவது பாட்டில்? எப்படி இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? 15 முடிய போகுது. 15 முடிய போதா? அவசரப்படுவீங்களே. இவன் இப்பதான் 14. ஐயோ, பொங்குது பொங்குது. பர 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 போட்டிடா. அப்படிதான். அமுக்கு. அப்படியே உள்ள தள்ளு, உள்ள தள்ளு, உள்ள தள்ளு. 16 குடிச்சிடு மது. மது ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் குடிச்சிடு மது. குடி மது. சின்ன பையன் கப்பு கப்புன்னு குடிக்கிறான். நீ என்னடா டேய், ஐயா குடிக்காத குடிடா. கண்ணா உள்ள கொஞ்ச நேரம் இருந்து குடிச்சிடுறா. ப்ளீஸ். அப்படிதான். குடி குடி ப்ளீஸ் மது. இவன் என்ன நானே சொல்ல வாசிக்கிறானா? அடிச்சி குடுறா குடுறா, கப்பு குடுறா. ஐயோ, உள்ள கொஞ்ச நேரம் இருந்து குடி. குடி மது ப்ளீஸ். குடி மது, குடி. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, கீழே உழுவுது பாக்குறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, குடி குடி. உள்ள தள்ளிக்க தள்ளிக்க குடுண்டு. 19 21. ஐயோ 21. 2 தாண்டிட்டாங்களே. குடி குடி குடி. முடியலையா? ஐயோ, பணம் நான் போட்டுருக்கேன்டா. ஐயோ, இந்த நேரத்துல போய் வைக்கலானே. பாண்டு. புல்லு பூண்டு கூட சொத்து இல்ல. நீ என்ன எனக்கு பாண்டி எழுதி தர்றது? குடி. என்ன தேர்தலா நடக்குது? கையை எடுத்து கும்பிடுற. குடி குடி. ஐயோ, நான் அப்படிதான் அப்படிதான். வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். ஐயோ, கடைசி நேரத்துல இந்த பலவீனம் வரக்கூடாதுடா. குடிடா கண்ணா. என் கண்ணில குடிப்பா. குடி குடி. முதலாளி, என்னப்பா? நான் வந்து வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிறியா? 25 சோடா குடிப்பேன்னு சவால் விட்ட ஓப்பனர்லயே நெஞ்சில குத்தி சாப்பிடுவேன். குடி, மரியாதை குடிடா. அதெல்லாம் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடி குடி குடி. சீக்கிரம் 19 முடிடா. மஞ்சு, வேண்டாம் மது, நீ குடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீ குடிக்க வேண்டாம். இல்ல மஞ்சு, நான் அவங்களை ஜெயிச்சே காட்டுவேன். ரேடியோ உனதுமா. என்னடா பாட்டில் தர்ற? வேண்டாம் மது. அட பாவி, 21 நம்பர் கணக்குக்காவது பாட்டில் குடி. என்னடா அடம்பிடிக்கிறானே? குடி குடி. கண்ணா குடிடா. 23. ஐயோ 23. குடி, சீக்கிரம் குடி. முதலாளி, உங்க குரல் கேக்குது. நீங்க அட பாவி, என்னைய உனக்கு தெரியலையா? ஐயோ, ஜெயிக்கிறதுக்குள்ள ஜீவனை விட்டுடாதடா. டேய் டேய், அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைய போடு. செலவெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. அம்மாடி, நீ ஜூட் விட்டுட்ட.
குண்ட அம்பேலன்ட்டா தம்பி நீதான்ப்பா ஜெயிச்ச. என்ன மன்னிச்சு மது, உனக்கு நான் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். அத பத்தி கொஞ்சம் கூட நான் வருத்தப்படல மஞ்சு. நீ போட்ட சவாலை ஏத்துக்கிட்டு அதுல நான் ஜெயிச்சேன் பாரு, அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. எந்த சவாலையும் நீ ஏத்துக்க முடியும், அதுல நீ ஜெயிச்சும் காட்ட முடியும். யூ ஆர் எ கிரேட் மேன். தேங்க்யூ மஞ்சு. மஞ்சு, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. நான் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. முதல்ல இந்த ஊரை விட்டே போயாகணும். ஆமா மஞ்சு, எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல. வா, நம்ம தென்காசி போய் அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ் போயிடலாம். மெட்ராஸ்க்கு 2 டிக்கெட் வேணும். எவ்வளவு சார்ஜ்? 58 ரூபா 50 பைசா. மஞ்சு, மெட்ராஸ்க்கு 58 ரூபா 30 காசா. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, என்ன செய்யலாம்? அப்ப மதுரைக்கு போயிடுவோம். மதுரைக்கு போய் அங்க போய் யோசிப்போம். மது, சீக்கிரம் டிக்கெட் வாங்க. மதுரைக்கு 2 டிக்கெட் எவ்வளவு சார்ஜ்? 18 ரூபா. ஹார்ன் கூட விலகி போனா வாட் இஸ் திஸ்? இப்படித்தான் நடுவுல போறதா? சாரி சார், நாங்க ஏதோ யோசனையில் இருந்துட்டோம். இனிமே ஹார்ன் அடிச்சு விலகி போறோம் சார். ஓகே ஓகே. இப்ப எந்த இடத்துக்கு போகணும்? நான் உங்களை டிராப் பண்றேன். மது, நம்ம இப்ப எந்த இடத்துக்கு போறோம்? சார், நாங்க எந்த இடத்துக்கு போக முடியாது சார். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. ஐ சி. அப்ப எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க? திருவனந்தபுரத்துல இருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ்க்கு போயிட்டு இருந்தோம் சார். வழியில எங்க பெட்டி யாரோ திருடிட்டா. இல்ல மஞ்சு? நான் தான் தூக்கிட்டேனே. ஆமா ஆமா, டிக்கெட் கலெக்டர் எங்களை மதுரையில இறக்கி விட்டார். ஆமா சார், இவ சொல்றது 100க்கு 100 உண்மை சார். துளி கூட போய் கிடையாது சார். இல்ல மது? ஓகே சொல்லுங்க. நாளைக்கு நீங்க மெட்ராஸ் போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என் கூட வாங்க. தேங்க்யூ அங்கிள். என்ன மஞ்சு, முன் சீட்ல உட்கார்ற? மது, டிரைவர் ஓட்டா பின்னால் உட்காரணும், ஓனர் ஓட்டா முன்னால் உட்காரணும். இதுதான் நாகரிகம். வெல் செட் பை சாய். கம் ஆன், கெட் இன். நீங்க இந்த ரூம்லயே தங்கலாம். மது, இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வெரி நைஸ் பெட். மஞ்சு, இதை விட அழகான பெட் உங்க வீட்டுல இருக்கு. இருக்கு மது, ஆனா இவ்வளவு வசதியா படுத்து 5-6 நாள் ஆச்சு. மது, ஏன் இங்கே நிக்கிற? வா இங்கே. வந்துட்டேன். நான் இப்ப என்ன செய்யணும்? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஒரு மேன் ஐசே. சிரிச்சது போதும், உட்காரு. மஞ்சு, வர வர நீ ரொம்ப அழகா இருக்க. மது, வர வர நீ கூட ரொம்ப புத்திசாலி ஆயிட்டே வர. மஞ்சு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஏன் சிரிக்கிற? என்னமோ நினைச்சேன், சிரிச்சேன். ஆமா, உனக்கு தூக்கம் வரல? தூக்கமா? வரமாட்டேங்குது. படுத்தா தானா வரும். தம்பி, உங்க 2 பேரும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு, போலாம். ரொம்ப பேசுற. இப்ப நீ ஆட போறியா இல்லையா? ஒரு ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது. நான் சொல்ல வர மாட்டேன். போற ஆடு ஆடு ஆட போறியா இல்லையா? ஆட போறியா இல்லையா? ஆடு 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 ஆடு
எனக்கு பயமா இருக்கு. என்னமோ தெரியல, என் உடம்பெல்லாம் நடங்குது. மஞ்சு, நான் இருக்கேன், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன். மது, நம்ம 2 பேரும் சின்னவங்க. யாராவது ஒண்ணு அடிச்சு போட்டுட்டு என்ன ஏதாவது. மது, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் நம்மள கைவிட மாட்டார், அழாத மஞ்சு. யாருக்கும் தெரியாம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். சச்சா, பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க மனசு அத்தனையும் விஷம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். குடிச்சா எவனும் பேயா பிசாசா மாறிடுறா. அப்பப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். எந்த துன்பமா இருந்தாலும் நாசம். ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே. அத பத்தி இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போயாகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா? மஞ்சு, இந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் நமக்கு வழிகாட்டாம போகாது. மஞ்சு, 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 மஞ்சு. மஞ்சு, ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சிட்டு இருந்த ஒரு ரேடியோவை நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமாது, நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல்லையா? நம்ம கிட்டதான் பணம் இருக்கே. வா மது. ஹலோ, கர்மம் கர்மம். உனக்கு உனக்கு என்ன வேணும்? இல்ல சக்கரம் கேட்கிற கேள்வியை பாரு. உன்னோட பேசிட்டு நேரம் இல்ல. What do you mean? இது சைவ ஹோட்டல்மா, மீன் எல்லாம் சமைக்கிறது இல்ல. எங்க 2 பேருக்கு ரூம் வேணும். வாடகை வாங்கியா? உங்க 2 பேருக்கும் ரூமா? ஆமா. ஒரே ரூமா? ஆமா. ராத்திரிக்கு மட்டுமா? ஆமா. வாடகை வேணா ஜாஸ்தி வாங்கிக்க. ஒரு ராத்திரிக்கு 30 ரூபா. ரூமா வேற ஒண்ணும் இல்ல. பணத்தை கொடு. சாரியை கொடுறா. ரூம் நம்பர் 309. இந்த வயசுல பசங்க எப்படி கெட்டு போறாங்க பாத்தியா? மஞ்சு, ரொம்ப அழகான ரூம். மோசமான ரூம். இல்ல மஞ்சு, இது எங்க வீட்டை விட அழகா இருக்கு. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ரூமே இல்லையே. மது, ரூம் அழகா இருக்கோ இல்லையோ, யாருடைய தொந்தரவு இல்லாம ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல, என்னமோ தெரியல மஞ்சு. எனக்கு கூட தான். என்ன? தூக்கமே வரல மஞ்சு. மஞ்சு, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா.
மஞ்சு ம்? இங்க வாயே. நீ இங்க வா. மஞ்சு, பக்கத்து ரூம்லயும் எதிர் ரூம்லயும் என்ன நடக்குது? என்னவா? அத எனக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன? நீயே போய் பாரு. கதை திறந்திருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே. அப்போ நான் எப்படி பார்க்க முடியும்? ம்? இந்த ரூம்லயா? ஆமா. போலீஸ் வந்திருக்காமே, என்ன பண்ணலாம்? ஓடிடு. நீங்க போ, நீங்க போ. வா வா. பகோ, இந்த பக்கம் வா. மஞ்சு, நம்ம இப்ப இந்த பைப் வழியா தான் இறங்கி ஆகணும். பைப் வழியாவா? வேற வழி இல்லை. எனக்கு பயமா இருக்கு. என்னால இறங்க முடியாது. நான் விழுந்துடுவேன். பயப்படாத மஞ்சு, நான் உன்னை மெதுவா இறக்கி விடுறேன். தைரியமா இரு.
மெதுவா மஞ்சு. பாத்து மது, பாத்து. கை கொடு, கெட்டிமா பிடிச்சு. ஓடிடலாம். ஆமா, நீங்க எப்ப வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? ஓடி வரல சார், ஆட்டோ ரிக்ஷால ஏறி காஃபி சாப்பிட கூட இனிமே எந்த ஹோட்டலுக்கும் போக மாட்டேன் சார். இந்த பாருங்க, அனாவசியம் நீங்க பயப்பட வேண்டாம். என் பேபி, உங்க அப்பா பேரு மிஸ்டர் சுந்தரராஜன் தானே? ஆமா சார். நீ அவனை வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு உங்க அப்பா உங்களை கண்டுபிடிக்க மெட்ராஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் சர்க்குலரா வந்திருக்கு. ஆகையினால நாளைக்கு முதல் விமானத்துல உங்க 2 பேரையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போறேன். ஓகே? பெரிய இடத்து பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பத்துக்கு நீ வந்து எனக்கு பிள்ளைய பிறந்திய. என்ன பாவத்தை செஞ்சதும் என் மானத்தை வாங்கறதுக்குன்னு எனக்கு மகனா பிறந்திருக்கான். எங்க அவங்க எங்க போறாங்க? டில்லிக்கு போறாங்கப்பா. அவங்க இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இனிமே திரும்பி வரமாட்டாங்க. மஞ்சு, 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 மஞ்சு.